ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் தாங்க தண்ணி வருது, உப்பு தண்ணி. அதுவும் வந்து காலைல 1 மணி நேரம் தான் வரும். காலைல 5:55க்கே தண்ணி வந்துருச்சு. கையோட தண்ணி பிடிக்க போயிட்டேன். நான் தூங்கி எந்திரிச்சதோட தண்ணியை பிடிச்சிட்டு 7 மணிக்கு வந்து டீயை போட்டேங்க. இஞ்சி டீ தாங்க இன்றைக்கி போட்டேன். நீ எப்போயும் இஞ்சி போட மாட்டேன், இன்றைக்கி இஞ்சி டீ தான் போட்டேன். நைட்டு பெரிய ஃபுல்லாக இருமிட்டே இருந்தேன். அதனால் கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டேன். இஞ்சி டீ போட்டு உலைய வச்சுட்டேன். உலைய வச்ச கையோட அரிசியை கழுவிட்டு வந்தேன். தண்ணி கொதிச்சிருச்சு. அப்படியே அரிசியை போட்டு விட்டுட்டேன். அரிசியை போட்டு விட்டு நைட்டு ஃபுல்லாக தம்பி முட்டை வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அதனால் காலைல மாமா முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. கையோட முட்டையை வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சிட்டேங்க. ஏன்னா குக்கரில் வச்சா 4-5 விசிலில் வெந்துடும். அதனால் நேரமாக வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு குக்கரில் முட்டையை வேக வச்சுட்டு டீயை எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுட்டு வந்திருக்குங்க. பசங்களை ஒருத்தனை கூப்பிட்டு தான் ஒரு மெதுவாக வருவானுங்க. அதனால் நம்ம அதுக்குள்ளே இந்த கையோட இந்த வேலையை பார்த்து வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அரிசியும் போட்டு உலைய மூடி வச்சுட்டு குக்கரை எடுத்து வச்சுட்டு டீ குடிக்க போயிட்டாங்க. மாமா டீ குடிச்சிட்டு இருந்தார். நானும் மாமா தம்பி எல்லோரும் தான் டீ குடிச்சிட்டு இருந்தோம். எப்போ நாங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ள டீ குடித்தாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்காம குடிக்கிறதே கிடையாது. அது மாமாவோட கேரக்டராகவே மாறிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்துட்டு நாங்களும் குடிச்சிட்டு நாங்கள் அலப்பறை போட்டு நியாயம் பேசிட்டு வரங்காட்டி சோறு வந்துருச்சு, முட்டையும் வந்துருச்சுங்க. கையோட முட்டைக்கு ரெடி பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. எப்போயுமே வந்து உருளைக்கிழங்கு தான் தம்பி வந்திருக்கப்போ உருளைக்கிழங்கு போட்டு தான் வைப்பேன். ஏன்னா அவங்க உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடுவானுங்க. அதனால் முட்டை கூட உருளைக்கிழங்கு போட்டு வச்சா கொஞ்சம் நிறையா இருக்கும், கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்கன்னு போட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஏலக்காய் போட்டு வணக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டுங்க போட்டு நல்லா வணக்கிட்டு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, நான் வாங்கலை. பெரிய வெங்காயம் எனக்கு 2.5 கிலோ 50 ரூபான்னு கொண்டு வந்துருந்தாங்க. நான் அதையே வாங்கி வச்சுட்டேன். சரி வெங்காயம் தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கலை. வெங்காயம் வந்து இந்த வெயில் காலத்தில் வாங்கி போட்டாலும் வந்து ஃபுல்லாக சருகாமல் போயிடுதுங்க. கொஞ்சம் நாளில் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியல. காஞ்சு அப்படியே தொலியெல்லாம் போயிட்டு வெங்காயம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. வணக்கின கையோடு வந்து நான் வீட்டு மசாலா தாங்க போட்டு வச்சுருக்கேன். எப்போயுமே வந்து நான் எந்த வச்சாலும் வீட்டு மசாலா தான் முக்கால்வாசி இருக்கும், கால்வாசி தாங்க கடை மசாலா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரை வந்து பாய் அண்ணா வந்து தோப்புலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க மாமாவுக்கு தெரிஞ்சவங்க. சரி இன்றைக்கி பருப்பு போட்டு கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு வெந்தயக்கீரையும் போட்டு வேக வச்சுட்டேங்க. வேக வச்ச கையோடு வந்து கடைஞ்சிட்டு பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வரமிளகா போட்டு நல்லா வதக்கி தாளித்து விட்டுட்டேங்க. தாளித்த கையோடு வந்து அப்படியே முட்டை குழம்புக்கு ரெடி பண்ணி அரைச்சி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுட்டேங்க. கொதிச்சுட்டு இருக்குது அது ஒரு அடுப்பில். கொதிச்சோன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். எப்போயுமே தேங்காய் கொதிச்சா ஒரு கொதிக்க வச்சோடனே முட்டையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு கருப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இது இடையில அறுத்து போட்டு விட்டேன். ஏன்னா உப்பு சார்ந்தாலும் சாராட்டாலும் எங்கள் வீட்டில் இருக்க ஜீவன் சாப்பிட்ரு, எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. கடைசியை வந்து கடுகு கருப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டேங்க. இன்றைக்கி எல்லோரும் வெளியில் தான் உட்காந்து, எப்போயுமே பசங்க வந்துட்டால் வெளியில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெந்தயக்கீரை கடையிலும் முட்டை குழம்பு வாங்க சாப்பிடலாம்.